ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ரோட்டுக்கடை சுண்டல். ரோட்டுக்கடை சுண்டல்னால் ரோட்டு ஓரத்தில் தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்க. பசங்க எல்லாருமே அதை நல்லா வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த சுண்டலை நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கடல் பாசி, ஒரு குட்டியாக சின்ன துண்டாக தான் நம்ம பட்டை எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சுண்டலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கி வந்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். அடுத்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா கடையில் கூட குழம்பு மிளகாய்த்தூள்னு விற்கிது. அதுவும் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 1/4 கிலோ பட்டாணி எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. நான் என்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மஞ்சள் பட்டாணி எடுத்திங்கன்னா அது இன்னும் நல்லா குழஞ்சி வரும். இப்போ வேக வச்ச பட்டாணியை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இந்த பட்டாணி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கு இப்போ நம்ம உப்பு போட தேவையில்லை. சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ மசாலா பட்டாணி எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவுதான், சுண்டல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுண்டலுக்கு பட்டாணி வேகாமலும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொலக்கொலனும் போயிடக்கூடாது. ஒரு பட்டாணி முழுசாக தான் இருக்கணும். அதே சமயம் தொட்டு பார்க்கும்போது நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு பட்டாணி வேக வைக்கணும். பட்டாணி வேக வைக்கிற பதம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த சுண்டலை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன் பாருங்கள். இந்த சுண்டலை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் சூப்பராக இருக்கும். இது மேலே நம்ம கொஞ்சம் பொடியாக துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சுட சுட ஆவி பறக்கிற அருமையான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது கடையில் தள்ளுவண்டி கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிடுவோமே அந்த அளவுக்கே இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கூட குட்டி குட்டி பூரி இருந்துச்சுன்னா அதை உடச்சி போட்டு கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு சாப்பிட்டா பானிபூரி கடையில் கிடைக்கிற மசாலா பூரி டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நீங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அன்பரசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.